எல்லாருக்கும் வணக்கம் மச்சி. இது உங்கள் கம்ப்யூட்டர் காய் த ITvid.com-காக. சரிங்களா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது HTML லிங்க்ஸ். HTML லிங்க்ஸ்னால் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ HTML லிங்க்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா சிம்பிள் மேட்ரு தான், சப்ப மேட்ரு, பட் மொக்க மேட்ரு கிடையாது. ஒரு HTML நீங்கள் கோட் பண்ணும்போது இன்னொரு வெப்சைட்டுக்கு இல்லை உங்கள் வெப்சைட்குள்ளேயே இருக்கிற ஒரு ஃபைலுக்கு எப்படி லிங்க் பண்ணுறது, அதுக்கு லிங்க் கொடுக்குறது, எப்படி இதை கிளிக் பண்ணால் இதுக்கு போகணும் அப்படிங்கிற விஷயந்தான் இது. ஸோ நான் இதை கிளிக் பண்ணேன்னா இதுக்கு போகணும் அப்படிங்கிறத எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது இன்றைக்கி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இப்போது வெப்பேஜ் தெரியுது இல்லைங்களா, இது நான் பேசிக்காக பண்ணியிருக்கிற வெப்பேஜ். இப்போது இதில் இண்டெக்ஸ் கிளிக் பண்ணேன்னு வச்சுங்களேன், இண்டெக்ஸுன்னு ஒரு பேஜுக்கு வந்துடும். இந்த பேஜ் நான் சும்மா உங்களுக்கு சொல்கிறதுக்காக இது பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பேக் கொடுத்தேன்னா திரும்ப பேக் வந்துருச்சு இல்லையா? ஸோ இது ஒரு டெக்ஸ்ட்டுக்கு நான் இங்கே லிங்க் கொடுத்துருக்கேன், அதுபடி வந்திருக்கு. அடுத்தது இப்போ இமேஜுக்கும் த ITvid.com ஒரு இமேஜ் தெரியுது இல்லையா, இது பாருங்கள் இமேஜ். இந்த இமேஜுக்கும் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். இப்போ கொடுத்தேன்னா அதே இண்டெக்ஸ் பேஜுக்கு தான் லிங்க் கொடுத்துருக்கேன். நம்ம திரும்ப பேக் வந்துக்கலாம். இப்போது மெயில் அனுப்புகிற மாதிரி எப்படி லிங்க் பண்ணுறது அப்படின்னா, இந்த இடத்துல லிங்க் கொடுத்துருக்கேன். கொடுத்தோம்னா நீங்கள் அவுட்லுக் வச்சுருக்கீங்க இல்லை ஜிமெயில், அந்த இதில் போய்ட்டு நான் உங்களுக்கு மெயில் அனுப்புகிற மாதிரி அதுவே ஓப்பன் ஆகும். நான் இன்னும் கான்ஃபிகர் பண்ணல இதில் எந்த இமெயில் அக்கௌண்ட்டும், அதனால் இப்படி காமிக்குது. நீங்கள் கான்ஃபிகர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களில் செக் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? அடுத்தது டார்கெட் டாப் அப்படின்னா என்னென்னா, இப்போது நம்ம என்ன தான் ஒரு சின்ன ஃப்ரேம்குள்ளே உங்களோட வெப்சைட் தோன்ற மாதிரி இல்லை உங்களோட லிங்க் வர்றது ஒரு சின்ன ஃப்ரேம்குள்ளே கொடுத்துருந்தாலும் டார்கெட் டாப் கொடுத்தீங்கன்னா அந்த ஃப்ரேமெல்லாம் உடச்சிட்டு மேலே டாப்பில் உங்கள் வெப்சைட் லோட் ஆகும். சரிங்களா? அந்த மாதிரி லிங்க் கொடுக்கறது. ஸோ அப்புறம் இன்னொன்று இதில் தெரியாத ஒன்று இங்கே கீழேன்னு கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இது என்னென்னா, இப்போ நான் ரொம்ப வெப்சைட்டை சின்னது பண்ணிட்டு கிளிக் பண்ணுன்னு வச்சுங்களேன், நம்ம வெப்சைட்குள்ளேயே லோட் ஆகும். இது பார்த்தீங்களா? இப்போ கீழேன்னு கிளிக் பண்ணேன்னா வெப்சைட்டுக்குள்ளேயே அந்த கீழேங்கிற பேஜுக்கு வந்தது பார்த்தீங்களா, அந்த மாதிரி லோட் ஆகும். ஸோ அந்த மாதிரி லோட் ஆகிறத எப்படி பண்ணுறது? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இவ்வளோ தான். ஒரு டெக்ஸ்ட்டுக்கு எப்படி லிங்க் கொடுக்கறது, ஒரு இமேஜுக்கு எப்படி லிங்க் கொடுக்கறது, இமெயில் அனுப்புகிற மாதிரி எப்படி லிங்க் கொடுக்கறது, அப்புறம் ஒரு டெக்ஸ்ட்டுக்கோ இல்லை இமேஜுக்கோ எதுக்குனாலும் ஒரே பேஜுக்குள்ளே லோட் ஆகிற மாதிரி எப்படி லிங்க் கொடுக்கறது, இன்னொன்று எதுலையாவது ஃப்ரேம்லலாம் இருந்துச்சுன்னா எப்படி உடச்சிட்டு வெளியில் டாப்பில் வர மாதிரி லிங்க் கொடுக்கறது அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? இப்போது இந்த நோட் பேட் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ இந்த நோட் பேடில் இது நோட் பேட் கிடையாது, டெக்ஸ்ட் எடிட்டர். சரிங்களா? விண்டோஸில் தான் நோட் பேட்னு நேம் கொடுத்துருக்காங்க. நம்ம அதை தப்பாக டெக்னிக்கலாக சொல்லும்போது அப்படி தப்பாக சொல்லக்கூடாது. இந்த டெக்ஸ்ட் எடிட்டரில் நான் அந்த ப்ரோக்ராம் போட்டு வச்சுருக்கேன். ப்ரோக்ராம் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி தெரியுது, ஆனால் தயவு செஞ்சு பயந்துடாதீங்க. ரொம்ப சப்ப மேட்டர் இது, ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம். நான் எப்படின்னு சொல்கிறேன். இப்போது இந்த கீழேன்னு கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இதிலேருந்து வருவாம்மா, வேணாம் ஃபஸ்ட்டு நம்ம இன்றைக்கும் டெக்ஸ்ட்லேருந்து ஆரம்பிப்போம். நம்மளும் ஒரு பாரம்பரிய முறையே கடைபிடிப்போம், எல்லோரும் சொல்லிக் கொடுக்குற மாதிரி. இப்போது நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இதில் இருக்குல்ல AHREF இருக்கு இல்லையா, இந்த மாதிரி தான் நம்ம ஒரு டெக்ஸ்ட்டுக்கு எப்படி லிங்க் கொடுக்கறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இப்போ நான் இதுலேயே வச்சு எல்லாம் பண்ணேன்னா உங்களுக்கு குழப்பம் இல்லையா, அதனால் நான் இன்னொரு நோட் பேட் ஓப்பன் பண்ணிட்டு அதுலேயே நான் ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு காமிக்கிறேன். நியூ டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்ஸ் வந்துச்சா? இப்போது லிங்க் இருக்குல்ல, லிங்க்கோட பேசிக் கான்செப்ட் AHREF ஏதோ ஒரு ஃபைல். சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் இதில் பார்க்குறீங்க இல்லைங்களா, இதுதான் லிங்க்கோட பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஸோ AHREF இந்த கொட்டேஷன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குல்ல, அதே மாதிரி index.html இருக்குது, அதுக்கப்புறம் இந்த கொட்டேஷன் க்ளோஸ் பண்ணிடு. ஸோ index.htmlங்கிறது index.html கூட கிடையாது. நீங்கள் எந்த ஃபைல் லோட் ஆகணும்னு கொடுக்கலாம், ஒரு இமேஜ் லோட் ஆகணும்னு கொடுக்கலாம், எது வேணால் கொடுக்கலாம். ஒரு வெப்சைட் லோட் ஆகணும், கிளிக் பண்ணால் என்ன
இதுக்கு போகணும், எந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல இந்த index.html இருக்குல்ல அந்த இடத்துல நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். மீதி இந்த கிளிக்குன்னு இருக்குது பார்த்தீங்களா, இப்போது இங்கே பார்த்தா இண்டெக்ஸுன்னு இந்த டெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி அங்கே என்ன டெக்ஸ்ட்டு டிஸ்பிளே ஆகணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். சரிங்களா, மீதி இருக்கிறது சின்டாக்ஸ். ஸோ இதுதான் வந்து பேசிக்காக வந்து ஒரு href வச்சு ஒரு டெக்ஸ்ட்டுக்கு எப்படி நம்ம லிங்க் கொடுத்துருக்கோம் அப்படின்னோம்னா அதுக்கு சின்டெக்ஸ் இவ்வளோ தான். நம்மளுக்கு இன்னும் காமிச்சணுன்னா நிலங்க காமிக்கிறேன். இந்த links.html பெருசாக இருக்கு இல்லையா, இதில் இது மட்டும்தான் அதுக்கான லிங்க். சரிங்களா, ஸோ நீங்கள் வந்து கீழே இருக்கிற எக்ஸாம்பிள் கோட் எடுத்து ஒரு லிங்க்கு வந்து டெக்ஸ்ட்டுக்கு மட்டும் கொடுக்குறது எப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது இது மட்டும் நீங்கள் ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா போதும். சரிங்களா, சரி அடுத்தது ஒரு நம்ம வந்து வெப்சைட் ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ அதில் நம்மளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு சில கண்டென்ட் இருக்கும். அந்த வெப்சைட் ரொம்ப பெருசாக இருக்கும், கீழே போக போக நிறைய கண்டென்ட்ஸ் இருக்கும். நம்ம ஒவ்வொன்றுக்கும் ஸ்க்ரோல் பண்ணி போக முடியாது. அப்போது நான் இந்த ஐடி கிளிக் பண்ணால் எனக்கு வேறு பேஜுக்கெலாம் ஓப்பன் ஆகக்கூடாது, ஆனால் அது கீழே அதுவே ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகி எனக்கு தேவையான வெப்பேஜில் வந்து நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது வந்து ஏல ஐடின்னு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. இப்போது இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல ஏ இருக்குது, இங்கே கொடுத்துட்டு நான் ஐடின்னு கொடுத்து என்ன கொடுக்கலாம், இது ஒன்று நேம் கொடுங்க. ஓகே, சாம்பிள் ஐடி க்ளோஸ் பண்ணிட்டு இங்கே வந்துட்டு ஒரு பேராகிராஃப் ஓப்பன் பண்ணிக்கிறேன் நான். ஒரு தடவை சேவ் பண்ணிக்கலாம். sample.html. சரிங்களா, இப்போ நான் சேவ் பண்ணிட்டேன்ல. இப்போ இந்த இடத்துல சரி இது நான் எதுக்கு ஐடி கொடுத்துருக்கேன், இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஸோ இவ்வளோ தான் சின்டெக்ஸு. இங்கே சாம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, சாம்பிள் தான் வந்து நீங்கள் எந்த ஐடி கொடுக்குறீங்களோ அந்த ஐடியை வந்து இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். அதுக்கு மீதி இந்த ஏஐடியில் இருக்கிறதான் வந்து சின்டெக்ஸ். இதுக்குள்ளே தான் இதை தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. இதுக்கு கீழே பேராகிராஃப் கீழே வருது எல்லாம் வந்து நம்ம எந்த இடம் லோட் ஆகணுமோ அந்த இடத்துக்கான கண்டென்ட் எல்லாம் இது கீழே கொடுத்துக்கலாம். நம்ம அந்த கண்டென்ட்டுக்கு முன்னாடி நம்ம இந்த இது ஐடியை கொடுத்துட்டோம் அப்படின்னோம்னா ஸோ இந்த இடத்துல லோட் ஆகணும் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுறதா அர்த்தம். இந்த ஐடி வந்து ஐடி நேம். இந்த ஐடி நேம் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா இந்த ஐடி நேம் நான் எங்கே யூஸ் பண்ண போகிறேன்னா, இப்போ href கிளிக்கு நீங்கள் கொடுக்குறேன் இல்லையா, இந்த இடத்துல ஒரு ஹேஷை போட்டு சாம்பிள் அப்படின்னு கொடுத்துருவேன். இப்போது நான் இங்கே வந்துட்டு பிஆர் ஒரு பிரேக், இந்த பிரேக்கை காப்பி பண்ணி நான் சும்மா நிறையா பிரேக் போடுறேன். சரிங்களா, இந்த எதுக்கு இவ்வளோ பிரேக் போடுறேன்னா உங்களுக்கு சும்மா காமிக்கிறதுக்காக. ஏன்னா ரொம்ப கீழே போச்சுன்னா தான் நம்மளுக்கு வந்து எப்படி லோட் ஆகுதா இல்லையான்னு தெரியும் இல்லையா. வந்துட்டு இப்போ நான் ஃபைலில் வந்துட்டு இதை ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள், கிளிக்குன்னு இருக்கா, ரொம்ப கீழே வந்தீங்கன்னா தான் சாம்பிள் ஐடி லோடடுன்னு இருக்குல்ல. இப்போ பாருங்கள், நான் இதை கிளிக் பண்ணோன்னே சாம்பிள் ஐடி லோடடு வந்துருச்சா பார்த்தீங்களா. இப்போ நான் மேலே போகிறேன், போயிட்டு கிளிக் பண்ணோன்னே சாம்பிள் ஐடி லோடடுன்னு அதே பேஜில் மூவ் ஆகிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதுக்கு தான் வந்து நம்ம இந்த ஐடி யூஸ் பண்ணுறது. ஐடி யூஸ் பண்ணோம்னா ஒரே பேஜுக்குள்ளே லோட் ஆகும். அப்படி ஒரே பேஜுக்குள்ளே லோட் ஆகும்போது நம்மளுக்கு இன்னொரு பேஜுக்கு போக தேவையில்லை. நம்ம நிறையா கண்டென்ட் வச்சுருக்கிற வெப் பேஜில் நம்ம யூஸருக்கு வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக ஒன்று கொடுக்குறோன்னு வச்சுங்களேன். ஏன்னா அவங்களது நெட்டு ஸ்லோவாக இருக்கலாம், இல்லை அவங்க வந்து சிஸ்டம் ஸ்லோவாக இருக்கலாம். நெட்டு ஃபாஸ்ட்டாக இருந்தாலும் சிஸ்டம் ஸ்லோவாக இருந்துச்சுன்னா ஒவ்வொரு டேப்பு நிறையா டேப் ஓப்பன் ஆச்சுன்னா அதில் சிஸ்டம் ஸ்லோவாகிடும். அதனால நம்ம வந்து ரொம்ப எக்கனாமிக்காக யூஸ் பண்ணுறதுக்காக இது யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் எனக்கு ஒரே பேஜ்லேயே இருக்குது, நான் ஏன் அதை தனியாக இன்னொரு பேஜில் போட்டு நான் அதுக்கு லிங்க் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் ஒரே பேஜில் வர்றதுக்கு கொடுத்துக்கலாம். சரிங்களா, ஸோ அடுத்தது இமேஜுக்கு எப்படி லிங்க் கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். இமேஜுக்கு லிங்க் கொடுக்குறது வந்து டோட்டல் கண்டென்ட்டே இவ்வளோ தான். சரிங்களா, இப்போ நான் இதை வந்துட்டு அதே சாம்பிளில் இதெல்லாம் அழிச்சிட்றேன், இங்கே பேஸ்ட் பண்ணிட்டேன் வச்சுங்களா. ஸோ இந்த பேராகிராஃப் இமேஜ் லிங்க் பிரேக் வந்து நான் சும்மா அந்த டெக்ஸ்ட் வரதுக்காக கொடுத்துருக்கேன். இங்கே வந்தீங்கன்னா இந்த இமேஜ் லிங்க் வந்துட்டு இது கீழே இந்த இமேஜ் வருது இல்லையா, அதுக்காக
நில்லுங்க. அதுக்காக இந்த லிங்க் இது கொடுத்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி அது கீழே வந்துடும். அப்புறம் நான் அந்த இடத்துல டெக்ஸ்ட் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிறதுக்காக நான் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பேராகிராஃப் டேக் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதனால் இங்கே பேராகிராஃப் டேக் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். அது என்டர் தட்டி கீழே தள்ளிடலாம். அதுக்கடுத்தது ஏல ஸ்டார்ட் பண்ணி இந்த ஏல ஸ்டார்ட் பண்ணி இந்த ஏ டேக்கில் முடியுது இல்லைங்களா? இதுதான் வந்து நம்ம இமேஜ் கொடுக்க போகிறது. இங்கே நம்ம கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, ahref index.html. இது வந்து பேசிக். அங்கே லிங்க் வந்து இப்போ நான் இமேஜ் கிளிக் பண்ணால் வந்துட்டு index.htmlக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக இது கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு நம்ம இந்த இடத்துல தான் வந்து நம்ம டெக்ஸ்ட் கொடுப்போம் இல்லையா, எது டிஸ்பிளே ஆகணும் அப்படிங்கிற இடத்துல. சிம்பிள் அதே கான்செப்ட். அந்த இடத்துல நம்ம இமேஜ் இன்சர்ட் பண்ணுறதுக்கான டேக் இருக்குது இல்லையா, இமேஜ் இன்சர்ட் பண்ணுறதுக்கான டேக் கொடுத்துருக்கேன். அந்த டேக்கில் இந்த இடத்துல வந்து எந்த இமேஜ் டிஸ்பிளே ஆகணும்னு கொடுத்துருக்கேன், அதுக்கு என்ன இது கொடுத்துருக்கேன். ஸோ அதெல்லாம் பார்த்துருக்கீங்களா, அதெல்லாம் வந்து இமேஜ் டேக் எப்படி லோட் பண்ணுறது அப்படிங்கும்போது நான் சொல்லித்தரேன். இப்போ வந்து இமேஜுக்கும் லிங்க் இருக்கா இல்லையான்னு உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அது கிளியர் ஆகிறதுக்கு தான். ஸோ இமேஜை நான் கிளிக் பண்ணனாலும் லிங்க் இருக்குது அப்படிங்கிறதுக்காக. ஸோ நான் வந்து அந்த டெக்ஸ்ட் கொடுக்குற இடத்துல இமேஜ் போகிறதுக்கான டேக் கொடுத்துருக்கேன். மறுபடியும் ஏ டேக்கில் க்ளோஸ் பண்ணியிருக்கேன், பேராகிராஃப் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இப்போ சேவ் பண்ணிட்டு நம்ம ப்ரௌசருக்கு வந்துட்டு sample.html போய்ட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா பார்த்தீங்களா இமேஜுக்கு லிங்க்னு வந்திருக்கு. இப்போ நான் இந்த இமேஜை கிளிக் பண்ணேன்னா இண்டெக்ஸ் பேஜ் லோடெட்னு வந்துருச்சிங்களா, அவ்வளோதான். மறுபடியும் பேக் வந்துட்டோம்னா அந்த இமேஜ் இருக்கும். நான் links.html கொடுத்துட்டேன். இப்போ நம்ம sample.html போய்க்கலாம். sample.html பார்த்தீங்களா வந்துருச்சு. அதே மாதிரி அடுத்தது நம்ம பார்க்க போகிற விஷயம் இமெயில் அனுப்புறது எப்படி அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா, இமெயில் அனுப்புகிற மாதிரி லிங்க் கொடுக்குறது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ நான் இந்த இது மட்டும்தான் அதுக்கான இதை காப்பி பண்ணிவிட்டு நம்ம இந்த இடத்துக்கு வந்துடலாம். சரிங்களா, ஸோ நான் முன்ன சொன்ன மாதிரியே இந்த பேராகிராஃப் மெயில் அனுப்புகிற மாதிரி லிங்க் போட்டு கோலன் கொடுத்துருக்கேன்ல, இது வந்து நான் பேசிக்காக வந்து ஒரு சின்ன கான்செப்டுக்காக கொடுத்துருக்கேன், அந்த உங்களுக்கு டெக்ஸ்ட் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ வேலை எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா இங்கேருந்துட்டு ahref இருக்குல்ல பார்த்தீங்களா, இது வரையும் தான் ஆரம்பிக்குது. நம்ம ahref லிங்க் கொடுக்கறதுக்கான காமன்னு பார்த்தோம். சரிங்களா, அப்புறம் இந்த 2 கொட்டேஷனுக்குள்ளே தான் நம்ம எங்கே போகணும் அப்படிங்கிறத சொல்லுவோன்னு பார்த்தீங்களா. ஸோ அந்த இடத்துல தான் நம்ம மெயில் அனுப்புகிற மாதிரி லிங்க் கொடுக்கணும்னா அங்கே தான் மென்ஷன் பண்ணணும். எதை வச்சு மென்ஷன் பண்ணுவோம்னா இந்த மெயில் டு அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த டேகு, இது ஒரு டேகுன்னு சொல்ல முடியாது, ஒன்று கீவேர்டுன்னு சொல்ல முடியாது. இதை யூஸ் பண்ணி இந்த ஆட்ரிபியூட்டுன்னு சொல்ல முடியாது. ஆட்ரிபியூட்னா href தான் ஆட்ரிபியூட். எனிவே மெயில் டூன்னு ஒன்று இருக்குது. அந்த மெயில் டூ கோலன் கொடுத்துட்டு நீங்கள் இந்த இமெயில் ஐடி ஃபஸ்ட்டு நான் இமெயில் ஐடி கொடுத்துருக்கேன்ல, ஃபஸ்ட்டு இமெயில் ஐடி கொடுத்தேன்னா sunapana.org இருக்குல்ல, suna@pana.org, அது வந்து ஃபஸ்ட்டு இமெயில் ஐடியாக டூ அட்ரஸாக வந்து அதை எடுத்துக்கும். அது கொடுத்துட்டு நான் ஒரு கொஸ்டின் மார்க் போட்டு சிசின்னு போட்டு சிசிக்கு என்ன கொடுக்கணுமோ அதுக்காக ஈக்குவல் சைன் கொடுத்துட்டு மறுபடியும் sunapana.org கொடுத்தோன்னா இமெயில் நம்ம சிசி பண்ணுவோம் இல்லையா, ஸோ சிசி பண்ணுறதுக்காக சிசி அட்ரஸாக வந்து எடுத்துக்கும். இதுலேயே கம்மா கொடுத்து நம்ம எத்தனை அட்ரஸ் வேணால் கொடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு அன்சிம்பிள் போட்டுட்டு பிசி ஈக்குவல் கொடுத்துட்டு அதுக்கு ஒரு இமெயில் ஐடி கொடுத்தோம்னா அதை பிசிசியில் எடுத்துக்கும். அப்புறம் ஒரு அன் போட்டு சப்ஜெக்ட் போட்டு ஈக்குவல் கொடுத்துட்டு இந்த இடத்துல நம்ம என்ன சப்ஜெக்ட் வேணுமோ கொடுத்துக்கலாம். இங்கே நான் பர்சன்டேஜ் போட்டு 20 போட்டிருக்கலாம். இது வந்து ஸ்பேஸ் வந்து மென்ஷன், ஒரு ஸ்பேஸ் அனுப்பிச்சு இப்போ மெயில் அனுப்பு அப்படிங்கிற இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்பேஸை வந்து நம்ம கோடிங்கில் மென்ஷன் பண்ணுறதுக்காக %T20 கொடுத்துருக்கேன். சரிங்களா, இது அவ்வளோதான் கான்செப்ட். மெயில் டூன்னு ஒன்று எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண போகிறோம், நம்ம இமெயில் ஐடி கொடுக்க போகிறோம். சிசி வேணும்னா சிசி கொடுத்துக்கலாம், இல்லைன்னா இதை எடுத்து அழிச்சிடலாம். சப்ஜெக்ட் வேணும்னாலும் சரி, அதெல்லாம் நம்ம அழிச்சிட்டோம்னா அழகாக போயிடும். அது தேவையும் இல்லை, வேணும்னா நம்ம கொடுத்துக்கலாம். இது கட்டாயம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மெயில் டூ ஒரு கோலன், அதுக்கப்புறம் ஒரு இமெயில் ஐடி, டூ அட்ரஸை மென்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு இமெயில் ஐடி. சரிங்களா, ஸோ இவ்வளோ தான் கட்டாயம். இது கொடுத்தோம்னா நம்ம மெயில் அனுப்புறதுக்கான லிங்க் ஓப்பன் ஆகும். இப்போ நான் இதை சேவ் பண்ணிட்டு sample.html வரலாம், வந்துட்டு நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இப்போ நான் இதை மெயில் பண்ணு அப்படிங்கிறத கிளிக் பண்ணேன்னா நம்மளோட என்ன இமெயில் அப்ளிகேஷன் வச்சுருக்கோமோ அதுக்கு போகும். நான் இதில் எந்த இமெயில் ஐடியும் கான்ஃபிகர் பண்ணல, அதனால இது இப்படி கான்ஃபிகர் பண்ண சொல்லி கேட்குது. சரிங்களா, நீங்கள் இமெயில் ஐடி அவுட்லுக்கில் கான்ஃபிகர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெயில் போகும். சாரி, மெயில் போகாது, அந்த நீங்கள் மெயில் அனுப்புகிற நம்ம கம்போஸ் பண்ணும்போது அந்த டேப் ஓப்பன் ஆகும் இல்லையா, ஒரு பாப்பப் நம்ம கம்போஸ் பண்ணி அந்த சப்ஜெக்ட்டு கீழே மெசேஜ் எல்லாம் நம்ம டைப் பண்ணி அனுப்புகிற மாதிரி அவுட்லுக்கில், இல்லை ஏதோ தேர்ட் பார்ட்டி கிளைண்ட் இமெயில் கிளைண்ட் எது இருந்தாலும் ஓப்பன் ஆகும் இல்லையா, அது மாதிரி ஓப்பன் ஆகும். அதுக்கு அடுத்தது
டாப்புக்கு போன்னு இருக்குல்ல, இது வந்து எல்லாத்தையும் உடச்சிட்டு வெளியில் வர மாதிரி இருக்கிறது. அதுக்கு எக்ஸ்ட்ரா ஒன்றுமே ஆட் பண்ண தேவையில்லை. இங்கே பாருங்கள், இதில் தான் வந்து அந்த கண்டென்ட். அதில் நான் இந்த இடத்துல நான் என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன்னு நீங்களே கொஞ்சம் வாட்ச் பண்ணிங்கன்னா தெரியும். டார்கெட்டுன்னு ஒரு டேக் கொடுத்து அது கொட்டேஷனுக்குள்ளே டாப் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா. அண்டர்ஸ்கோர் கொடுத்து டாப் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா. இப்படி அந்த இன்னொரு எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா ஆட்ரிபியூட் டார்கெட்டுங்கிற ஆட்ரிபியூட்டை நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா நம்ம ஃப்ரேமை உடச்சிட்டு அது வெளியில் வந்து ஓப்பன் ஆகும். அதே விண்டோ தான், ஆனால் டாப்பில், அதாவது நம்ம நார்மலாக எந்த வியூவில் பார்ப்போமோ அந்த வியூவில் வந்து நம்ம வெப்சைட் ஓப்பன் ஆகும். சரிங்களா. ஸோ இன்றைக்கி பார்த்தது தான் வந்து ரொம்ப சப்ப மேட்ரு, HTML லிங்க்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்து பயந்துக்காதீங்க. புரியல அப்படின்னா இன்னொரு தடவை வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். எனக்கு தெரிஞ்சு ஈஸியாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். புரியல, நான் சொல்லியிருந்தது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிங்கன்னா வந்து நான் மறுபடியும் புரிகிற மாதிரி சொல்லித்தரேன். இல்லைனா கமெண்ட்லேயே வந்து நான் ஈஸியான மெத்தட் சொல்கிறேன். சரிங்களா. ஸோ இதே ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே இந்த எக்ஸாம்பிள் கோடில் நான் அவைலபிலிட்டி வச்சுருக்கேன். காப்பி பண்ணி போட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா. ஸோ இவ்வளோ தான் கான்செப்ட். HTML லிங்க்ஸ் அப்படிங்கிறது பெருசாக எதுவும் இல்லை, ரொம்ப சாதாரண விஷயம்தான். செக் பண்ணி பாருங்கள். புரியலைன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். சரிங்களா. தேங்க்ஸ் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. கரெக்டாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. அப்புறம் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் எப்போ இமெயில் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு வரும். நான் எப்போ வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு வரும். நம்ம வெப்சைட்லேயும் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இமெயில் நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும், நான் எப்போது எந்த போஸ்ட் அப்லோட் பண்ணாலும். சரிங்களா. தேங்க்ஸ் கைஸ்.